ஆஞ்சநேயாய நமஹ ஓம் ராமதூதாய நமஹ ஓம் வாயுபுத்திராய நமஹ ஓம் சர்வாபியோ தேவதாபியோ நமோ நமः ரட்சாந்தாரயாமி. லட்சுமி, நான் மார்க்கெட்டு போய் கரியா வாங்கிடுறேன். என்ன? சரிண்ணா, வரும்போது ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்துருங்க. சரி. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவ்வளவு பெரிய வீடா? நல்ல கம்பெனி தான் போல இருக்க. குட் ஃபர்னிச்சர், வெல் மெயின்டைன்ட். இப்படி ஒரு பெட்ரூமா? வெரி நைஸ். நமக்கு என்ன கட்டின மாதிரி இருக்கு? நம்ம முதலாளி நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஓகே, முதல்ல நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற வேலைங்களை கவனிக்கணும். எங்க முதலாளி, தங்க முதலாளி. என்னம்மா? இங்க பாருங்கப்பா. டேய், யாரா நீ? எழுந்துடுறா படவா பயல. என்னால முடியாது. முடியாதா? எழுந்துடுறானா? டேய் துஷ்டா, டேய் 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 டேய். ஏண்டா என் வீட்டு முருங்காய் எடுத்து எங்கிட்டே விளையாட்டு காமிக்கிறியா? இப்போ உன் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து தூக்கி அடிக்கிறேன் பாரு பாடவா. என் பெட்டி படுக்கையை தொட்ட உன்னை தூக்கி வெளியே போடுடும். ஆமா, பாக்கலாமா? பார்க்கலாம். பாக்கலாம்டா. என்னது? சங்கர வீட்டுல இருந்து பை வந்து விழுவுது. என்ன சங்கரா, ஊருக்கு போறியா? ஊருக்கு போறேனா? வந்து சொல்லி தொலைக்கிறேயா? ஐயோ, என்ன பல்லு வலியா? போட்டனா? பல்லு வலியா? கொட்டிச்சா? ராமநாதா, இந்த பைய என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பெட்ரூம்ல வந்து என் பொண்ணோட கைய பிடிச்சி எடுத்திருக்கான். அதுவும் பட்ட பகல்ல. பார்த்தா டீசென்டா இருக்கான் பாடாவா. ஏய், மைண்ட் யுவர் லாங்குவேஜ். குத்துனா அந்த சைடு விங்கும். சார், மை நேம் இஸ் அரவிந்த். கெம்ப்ராஜ் டி எஸ்டேட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். பெங்களூர்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகி நேரா இங்க வரேன். கம்பெனில எனக்காக இந்த இடத்துல 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ் அலாட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த சொட்ட தலையும் அழுக்கு பணியை போட்டுட்டு கல்யாணம் பண்றான். 9ஆம் நம்பர் வீடா? அடாடா, அங்க தப்பு நடந்து போச்சியா? உன் வீட்டு நம்பர் என்ன 6 தானே? அந்த ஆணி லூஸ் ஆகி 6 9 ஆயிடுச்சு. அத பார்த்து நீங்க 2 பேரும் லூஸ் ஆயிட்டீங்க. I'm so sorry Mr. Shankaran. I'm really very sorry. ராமநாதா, முதல்ல இந்த ஆளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. இந்தாப்பா, உன் வீடு பக்கத்துல தானே இருக்குது. பொட்டிய தூக்கு, இடத்த காட்டுறேன் நானு. போ. ஐயா, அட பாவி, நான் காலங்காத்தால வாக்கிங் வந்திருக்கேன். பரிசு எடுத்துக்கிட்டா வந்திருக்கேன் பிச்சை போடுறதுக்கு. பிச்சை கேட்கறதுன்னா வீட்டு பக்கவா? நான் பிச்சைக்காரன் இல்லையா? பின்ன என்ன பைத்தியமா? உங்க சிங்காரம். என்னது சிங்காரமா? ஆமா. நீயா? சினிமாவில சேர்ந்து வேஷம் போட்டுக்கிட்டு தெருவில் அலையிறியா? ஐயோ, இது சினிமா வேஷம் இல்லையா? வேற என்ன வேஷம்? நீங்க சொன்ன மாதிரி கல்யாணி கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொன்னையா, அதுக்கு விழுந்த அடிதான் இதெல்லாம். பலே பலே பலே, அடி விழுந்துதா? உன் காதல் சக்சஸ். எப்படி நம்ம அட்வைஸ்? ஆமா, அடிச்சது அவ அப்பனா அண்ணனா? அப்பா அண்ணன் 2 பேருமே இல்லையா? நீயா அடிச்சுக்கிட்டியா? இல்லையா, நீங்க காதலிக்க சொன்னீங்களே கல்யாணி, அவதான் இந்த மாதிரி அடிச்சுட்டாயா. கல்யாணி அவன் இந்த அடி அடிச்சா? ஆமாயா, அவ பொண்ணு இல்ல, பிசாசு. ஓ, அந்த பிசாசு உனக்கு ஒத்து வராது. இந்த சுமதி இருக்காள், அவளை ட்ரை பண்ணி பாரு, ஒத்து வரும். ஏயா, உங்க விளையாட்டுக்கு நான் தானே கிடைச்சேன். நீங்க சொன்ன கல்யாணி சுமதி நீ. ஆமா, நம்ம விளையாட்டுக்கு ஒருத்தனும் ஒத்து வர மாட்டான் போல் இருக்க. யாரு? அரவிந்த் மாதிரி தெரியுது. ஓ, இவனை ட்ரை பண்ணலாமே. குட் மார்னிங் அரவிந்த்.
குட் மார்னிங் சார். ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் ரிப்பேர் ஆயி போச்சு, அதான் சரி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வந்தா தகராறு பண்ற இல்லைன்னா ரிப்பேர் பண்ற, வேலை வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சார், நாளைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணோம். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். இப்படி தனியாவே அலையிறியே, குடும்பம் ஒண்ணும் இல்லையா? எனக்கு யாரும் கிடையாது சார், நான் ஒரு அனாதை. என்ன இப்படி பேசுறான்? வெகுளி மாதிரில இருக்கிறான். புகுந்து விளையாட வேண்டியதுதான். என்ன சார் நீங்களே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. ஆஹா, இன்னைக்கு நாம நினைச்சதெல்லாம் நடக்குது. நேற்றே அவங்களுக்குள்ள மோதல் வந்தது, அதை இன்னைக்கு காதலா மாத்திர வேண்டியதுதான். குட் மார்னிங். எத்தனை தடவை சார் குட் மார்னிங் சொல்லுவீங்க? நீயா? அரவிந்த், நேத்து நடக்க கூடாது, ஏதோ நடந்து போச்சு, நாம தான் அனுசரிச்சு போகணும். பரவாயில்ல, சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லிடு. சாரியா? இந்த குடும்பத்தோட சவகாசமே எனக்கு வேண்டாம். ஏ மிஸ்டர், வார்த்தையை அளந்து பேசு. வீடு மாதிரி உள்ள வந்துட்டு இவ்வளவு திமிரா பேசக்கூடாது. சாதாரண ஆணி கூட மாட்ட தெரியாதவன் அப்பன், அவனோட பொண்ணு தானே நீ. நீ மட்டும் எப்படி இருப்பியா? சார், இவ அப்பா என்ன தெரியுமா சார் பண்ணிருக்கா? காலனில இருக்கிற எல்லாரும் வீட்டுக்கும் போய் 9ஆம் நம்பர் குவார்டர்ஸ்க்கு ஒரு காலி பையன் வந்திருக்கான். வீட்டுல எல்லாம் 2 பூட்டா போட்டு வைங்கன்னு சொல்லியிருக்கா. அப்ப நான் அப்பன் நம்புறேன் சார். உன் அப்பனை ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. இவகிட்ட ரொம்ப நேரம் பேசாதீங்க சார். பாத்தியாமா இந்த அரவிந்த் அம்பயலுக்குள்ள திமிர? அத விடுங்க அங்கிள், அவர் ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கார் போல இருக்கு. வந்த அன்னைக்கே பெரிய ப்ராப்ளம். இவனுக்கு 1000 ப்ராப்ளம் இருக்கும். அதுக்காக நானும் உங்க அப்பனும் எவ்வளவு உசுருக்கு உசுரா பழகணும். என் முன்னாடி இப்படி பேசினா என் மனசு எப்படி இருக்கும்? இவனை நான் சும்மா விட போறதில்ல. நீ ஒண்ணு பண்ணு. என்ன அங்கிள்? இந்த பாரு, நாளைக்கு காலையில அவன் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து, யாரு அரவிந்த் ஆபீஸுக்கு போற நேரம் பார்த்து விசில் அடி. ஐயோ, என்ன ஐயோ? நீ விசில் அடிச்சிட்டு உன்னை பார்த்து அவன் அடிச்சான்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. மீதிய நான் பாத்துக்கிறேன். எதுக்கு அங்கிள் இதெல்லாம்? எனக்கு வேணும், சொன்னதை செய். அப்படிங்கிறீங்க? ஆமான்ற. ஓகே. சிங்கரு வீலு நீவ மேல வா, மேல வா. வரல. ஐயோ, ஊருக்கு வந்தது தப்பா இருக்கும் போடுங்க.